அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய பூஜை ரூமில் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை அரைத்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு வைக்கும்போது செல்வ செழிப்பு ஏற்படும். நீங்கள் போதும் அப்படின்னாலுமே பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தாயாரோடைய ஆசீர்வாதமும் உங்கள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். கேட்ட வரம் உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொருளுங்க. இதை மறக்காம நாளைக்கு ஆடி 1 அன்று உங்களுடைய பூஜை ரூம்ல வைங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷமானது. அம்மன்களுக்கே உரிய ஆடி வெள்ளிக்கிழமை என்று நம்ம அம்மாவுக்கு பிடித்த, அதாவது வராகி அம்மாவாக இருக்கட்டும், மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு மிகவும் பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி. இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த இந்த மருதாணி இலையை கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சமாவது பறிச்சிட்டு வந்து அதை அரைச்சி, நம்ம கைக்கெல்லாம் மருதாணி போடுவோம் பாருங்க, அது போல் அரைச்சி ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாழையில் இல்லை வெத்தலையில் அந்த மருதாணி அரைச்ச விழுதை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி அதை வச்சிடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து மகாலட்சுமி தாயாரோட கையில் வேறு என்னென்ன அம்மன் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த அம்மாவுக்கு எல்லாம், அந்த அம்மன் ஃபோட்டோவுக்கு எல்லாருடைய கையிலையுமே கொஞ்சமாக எடுத்து இந்த மருதாணியை வச்சு விடுங்க. இப்படி வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து தெய்வங்களும் மனம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும், தரித்திர நிலை என்பதே இருக்காது. அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். ரொம்பவும் சூட்சமமான வழிபாடு. மறக்காமல் நாளைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செஞ்சுடுங்க. அதே போல் மருதாணி வச்சதுக்கப்புறம் நம்ம வராகி அன்னைக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாதுளம் இலைகள் கிடைச்சிதுன்னா அதை கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்க. அது கூட கொஞ்சம் மருதாணி இலையும் பறிச்சிட்டு வந்து அதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு தாம்பல தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. வெள்ளை நீரை திரி போட்டு ஏற்றுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு நீங்கள் தீபமாக ஏற்றுங்க. இப்படி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஏற்றி வைக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த சின்ன எளிமையான வழிபாடு செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு மருதாணி இலை கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் மருதாணி பவுட்ரு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதையுமே நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம். இந்த மருதாணியை நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெண்கள் அனைவருமே உங்கள் கையில் கொஞ்சமாக மருதாணி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் கணவருக்கு, உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்குமே ஒரு பொட்டு சைஸில் சின்னதாக கையில் வச்சுடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த மருதாணியை அரைச்சி அம்மாவுக்கு முன்னாடி வைங்க. நிச்சயமாக இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புத மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் அதிரடி மாற்றம், செல்வ நிலை உயரும். அதாவது நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் நம்ம குலதெய்வத்துடைய பரிபூரண அருளும் மற்ற தெய்வத்துடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.